வணக்கம். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பண்ணுற பிளானிங்க்கும் சாஃப்ட்வேரில் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. நம்ம ட்ராவல் பல ரீசன்ஸ்க்காக பண்ணுவோம். வெக்கேஷன், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணணும், இல்லை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஹெல்ப் தேவைப்படுது. இந்த மாதிரி பல காரணத்துக்காக ட்ராவல் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷனை வேகமாக ரீச் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில சமயம் அந்த டெஸ்டினேஷனை என்ஜாய் பண்ணணுங்கிறத விட அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணி அந்த வெஹிக்கிள் மூலயமா அந்த ட்ராவலை நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி தாங்க சாஃப்ட்வேர்லேயும். இப்போ சாஃப்ட்வேரில் பொறுத்தவரையில் நம்ம பில்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். நம்ம சூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வெஹிக்கிள். அந்த ட்ராவல் எக்ஸாம்பிள் படி நமக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜேர்னியும் நல்லாயிருக்கும், அந்த டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 விஷயங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஐடியா வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பில் முக்கால்வாசி நேரம் இந்த இடத்துல நம்ம இருப்போங்க. நம்ம பில்ட் பண்ணுற அந்த ப்ராடக்ட் நமக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. இது மார்க்கெட்டில் ஃபிட் ஆகுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னு. நமக்கு ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமல் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஐடியா சூப்பராக இருக்கும், மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டை சீக்கிரமாக ஹிட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக நான் நிறையா ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சில சமயம் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க, நமக்கு ஒரு நல்ல சாலிடான ப்ராடக்ட் டே 1லேருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். இப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவோம் இல்லையா, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சுட்டு வரணும்ப்பா அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி டெக்னாலஜிலையும் சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும், இல்லை இவ்வளோ அமௌண்ட் தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கலாம். எந்த ஆர்கனைசேஷனுக்காக நம்ம பில்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்கனைசேஷனில் சில பாலிசிஸ் இருக்கலாம், அதெல்லாம் வயலேட் பண்ணக்கூடாது. சில சமயம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை வயலேட் பண்ணக்கூடாது. சில சமயம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்டாண்டர்ட்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் அவுட் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணணும். ஒரு நல்ல டெக்னாலஜி ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதையும் வயலேட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்தையும் மீட் பண்ணுற எந்த டெக் ஸ்டாக்காக இருந்தாலும் அதுதான் குட் டெக் ஸ்டாக். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்னால உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், உங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே தான் அது வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். அதுதான் உங்களை பொறுத்தவரை குட் டெக்னாலஜி ஸ்டாக். டெக்னாலஜி ஸ்டாக் அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்கள் எந்த ஜாப் அது மூலயமா நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ரைட் டூல் தான் டெக்னாலஜி ஸ்டாக். இதுதாங்க இந்த என்டையர் லெசனோடைய கெஸ்ட். யூ நீட் டு ஆல்வேஸ் யூஸ் த ரைட் டூல் ஃபார் த ஜாப் அட் ஹேண்ட். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரின்சிபிள் இருக்கிறது இல்லைங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாப் மார்க்கெட், ரெண்டாவது பஸ்வேர்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ், மூணாவது எக்ஸ்போஷர் அண்ட் கம்பிடென்சி. இந்த மூணுத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் திங் ஜாப் மார்க்கெட். இப்போ சாஃப்ட்வேர் எடுத்துட்டிங்கன்னா 2 ஃபேஸ் இருக்குங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். இப்போ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஒன் டே ஒண்டர் கிடையாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதோட மார்க்கெட்டோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்கணும், அண்ட் முக்கியமாக கஸ்டமர்ஸோடைய நீட்ஸை கண்டினியூஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கணும், அவங்க கிட்ட வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்க்கு தான் ரொம்ப ஹையர் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏதோ ஒரு ஐடியா வச்சு அவங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்க, பட் மார்க்கெட்டை போய் ஹிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய புது ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். அப்படி புது ஃபீச்சர்ஸ் தேவைப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கன்சிடரே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க டெவலப் பண்ணும்போது. அண்ட் இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணும்போது இருந்த மக்கள் வேற ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரையில் இந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்படி சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான சேலஞ்ச் ஹையரிங். கரெக்டான ஸ்கில் செட் இருக்கிற பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸில் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எல்லா கம்பெனிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக
எந்தெந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி டெக் ஸ்டாக்காக யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஏதோ ஒரு அன்பாப்புலரான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணா அப்படின்னா மார்க்கெட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்கும் போது அந்த கம்பெனிக்கு வந்து அது பெரிய ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி தான் வந்து முக்கால்வாசி ஆர்கனைசேஷன் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க எந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வே 2020 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் வந்து பாப்புலர் அப்படின்னு அவங்க எல்லா சர்வேல ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு விஷியஸ் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ கம்பெனி என்ன பார்க்கும் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கில் செட்டில் இருக்க பீப்புள் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டோட டெக்னாலஜி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மக்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன நடக்குது, கம்பெனிஸில் வந்து இவ்வளோ ஸ்கில் செட் வேணுங்கிறதுக்காக அதை மக்கள் படிக்கிறாங்க. இவ்வளோ மக்கள் இதை படிச்சிருக்கிறதுனால கம்பெனி அதை யூஸ் பண்ணுது. ஸோ இந்த சர்க்கிள் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறதுனால ஒரு அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வந்து பாப்புலர் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த பாப்புலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுவாக தான் இருக்கும். இது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். பட் இப்படி தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறதுனால வந்து அது ரைட் அப்படிங்கிறது கிடையாது. பாப்புலராக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது முக்கியமான ஒரு கல்ப்ரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்வேர்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். மைக்ரோ சர்வீசஸ், சர்வர்லெஸ், GraphQL, பிளாக் செயின், NoSQL, ML, AI, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்ப கீக்கியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எடுக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் டாக்காக இருக்கலாம், இல்லை ரெஸ்யூமேல போடுறதுக்கு சூப்பராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஷைனியாக தெரியும். பட் ரியலாகவே நம்ம டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆல்வேஸ் கொஸ்டினபிள்ங்க. இதை பற்றி நீங்கள் ரியலாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறவங்க கிட்ட கேட்காதீங்க. இதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை இப்போ கரண்ட்டாக யாராவது ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க, ரியலாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. தே வில் கிவ் யூ த ரைட் ஆன்சருங்க. இப்போ நம்ம React.js எடுத்துப்போம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா React.js. ஃபேஸ்புக் ஹேட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ஒரு சொல்யூஷன் தேவை. அந்த சொல்யூஷனாக அவங்க கொண்டு வந்தது தான் React. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் எல்லாருமே React யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுதான் வந்து பஸ்வேர்டு மாதிரி ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த React.jsங்கிற ஒன்றை எதுக்காக ஃபேஸ்புக் கொண்டு வந்தான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ அதோட ஹிஸ்ட்ரியை தான் நான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் எதுக்கு React.js கொண்டு வந்தாங்க அப்படின்னா தே ஹேட் ப்ராப்ளம் வித் தேர் ஓன் கோட் மெயின்டெனன்ஸ். எக்கச்சக்கமான இன்ஜினியர்ஸ் அவங்க டீமில் இருந்தாங்க. அவங்களால கோடை வந்து ஸ்கேல் பண்ண முடியல. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுச்சு. அதனால React.js கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த எக்கச்சக்கமான இன்ஜினியர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 2030s இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேயே 2-3 பேர் தான் இருப்பாங்க. அவங்க React.js யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளத்துக்காக React.js கொண்டு வந்தாங்களோ அந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு ஜஸ்ட் நம்ம React.js அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நான் வந்து அந்த பஸ்வேர்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டில் வர மிகப்பெரிய ப்ராப்ளம். நம்ம ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அந்த ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணாம பீப்புள் வந்து பிளைண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுடைய பிசினஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் தாங்க வந்து நீங்க எந்த டெக்னாலஜி யூஸ் பண்றீங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும், பஸ்வேர்ட்ஸ் கிடையாது. அண்ட் நான் வந்து இங்க ரியாக்ட்டுக்கோ பஸ்வேர்ட்ஸ்க்கோ அகைன்ஸ்ட் கிடையாது. ஓகே, ஐ வாண்ட் டு மேக் அ கிளியர் பாயிண்ட் ஹியர். ஸோ உங்களுடைய கரண்ட் ப்ராப்ளத்துக்கு ரியாக்டோ இல்லை ஏதோ நான் லிஸ்ட் பண்ண ஏதாவது ஒரு பஸ்வேர்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் அந்த ட்ராப்பில் நீங்கள் விழுந்துடாதீங்க. நம்மளால் ஏன் வந்து ரைட்டான டூலை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான தேர்ட் ரீசன் வந்து நம்மளுடைய எக்ஸ்போஷர் அண்ட் கம்பிடென்சி. இப்போ அந்த ரைட் டூல் அப்படிங்கிற நான் வார்த்தை சொல்கிறேன் இல்லையா, அந்த ரைட் டூலுங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டூலாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு தப்பான டூலாக தெரியலாம், இல்லை எனக்கு வந்து சூப்பர் டூப்பராக தெரிகிற ஒரு டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டூலாக தெரியலாம். ஸோ இந்த ரைட் டூல் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் விஷயம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் மை செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் ராங்னஸ்ல நம்ம இருக்கோம். இந்த ப்ராக்ரஸிவ் ராங்னஸ் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல் தடவை ஒரு டெக்னாலஜி ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த டெக்னாலஜி ஸ்டாக்கை பேஸ் பண்ணி உங்களுடைய செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சூப்பராக பண்ண முடியுதுப்பா, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கும். இப்போ அடுத்து அந்த டெக் ஸ்டாக்கை விட்டுட்டு வேற ஒரு டெக் ஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பிலீஃப் இருக்குல்ல, இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரெண்டாவது யூஸ் பண்ணும்போது
உங்களுக்குள்ளார தோணும், ஓ இதுவே இன்னும் நல்லா இருக்குது, ஸோ அப்போ இது வந்து அதோட பெஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல தப்பாக தான் இருக்கும், பட் அந்த இடத்துல தப்புன்னு நமக்கு அப்போ தெரியாது. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராக்ரஸிவ் ராங்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு டைம்லைனில் இருக்கிறோம், வேறு டைம்லைனில் இருக்கும். அந்த வேறு டைம்லைனில் நீங்கள் எந்த டைம்லைனில் இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி அப்போ இருக்கிற அந்த உங்களுடைய பிலீஃப் வந்து தப்பாக ரைட்டாங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் ரைட் டூல்னு சொல்கிற விஷயத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சில இடத்துல. ஏன்னா நீங்கள் அந்த டைம்லைனுக்குள்ளே இன்னும் வரல. பட் நீங்கள் அந்த டைம்லைனுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எஸ் அது ரைட் டூல் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி சில ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால பீப்புளால் வந்து ஒரு கரெக்டான ரைட் டூல் என்ன அப்படிங்கிறத அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to experience different technology stack. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னாலஜி ஸ்டாக் தான் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துலேருந்து வெளியில் வந்து இன்னும் பல டிஃப்ரெண்ட் டெக் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் வந்து இந்த ஒரு ப்ராக்ரஸிவ் ராங்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்லேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய ரியல் டைம் சேலஞ்சஸ்லாம் என்ன ரைட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். நான் ரெஸ்ட் ஆஃப் த லெசனில் வந்து நீங்கள் எப்படி இந்த ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நான் எப்படி பர்சனலாக இந்த விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். என்னை பொறுத்தவரையில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரேட் ஆஃப்ங்க. ஸோ தெர் இஸ் நோ சில்வர் புல்லட். என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டெக் ஸ்டாக் வந்து இந்த இடத்துல பெட்டராக இருக்குன்னா இன்னொரு இடத்துல வந்து அது கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது, ஒரு பேட் பார்ட் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கான்டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சது பெஸ்ட் கிடையாது, அந்த ப்ராப்ளத்துக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் பெஸ்ட். ஓகே, ஸோ அந்த மைண்ட் செட் வந்து முதல்ல இருக்கணும். என்னுடைய செக்லிஸ்ட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க அண்ட் அந்த ப்ராப்ளம் உண்மையிலே என்கிட்ட இருக்கா. இப்போ நீங்கள் அந்த ரியாக்ட் ஜேஎஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, அங்கே ரியாக்ட் ஜேஎஸோட ப்ராப்ளம் என்ன, நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க, நிறைய டெவலப்பர்ஸ் இருக்கிறதுனால கோட் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ என்னுடைய ப்ராப்ளத்தில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, இல்லை. அப்படின்னா எக்ஸ் அந்த ரியாக்ட் ஜேஎஸ் சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தை என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து வேணும். ஸோ அதுதான் வந்து முதல் கொஸ்டின் நான் என்ன கேட்டுப்பேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்னாலஜியோட எக்ஸ்பர்ட் நீங்கள் அப்படின்னா அந்த டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தேர்ட் திங் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒருவேளை நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோட லைஃப் எப்படி இருக்கும், நான் இது வந்து இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன்னா இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி வந்து உண்மையிலே எனக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கும். என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி எக்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறது மூலயமா நான் என்ன விஷயத்தை இழக்க போகிறேன் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அதை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரியலாகவே நான் இழக்க போகிறது வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியால் கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸோடைய பெட்டராக இருக்கா, இந்த பெனிஃபிட்ஸ் வர்சஸ் லாஸ், இதை நான் வந்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஐ வில் சூஸ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எந்த விஷயத்தை நான் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய ஃபீச்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக டெலிவர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, எந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில். ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கிடைக்கும் பொழுது எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் நான் அந்த ஒரு 3 கல்பிரிட் சொன்னேன் இல்லைங்களா, ஜாப் மார்க்கெட், பஸ்வேர்ட்ஸ், இல்லைனா வந்து என்னுடைய காம்பெட்டன்சி, இந்த 3த்தை பேஸ் பண்ணி இல்லாமல் ரியலாகவே என்னுடைய ப்ராப்ளத்துக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த டெக் ஸ்டாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் பெட்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். த வெரி ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய நாலேஜ் போர்ட்ஃபோலியோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ நீட் டு டேக் த எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா விஷயமும் வந்து வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ப்ராப்ளம்ங்க. நீங்கள் ஏதோ ஒரு டெக் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஒன் வே ஆஃப் சால்விங் இட். இன்னும் மல்டிபிள் வேஸ் இருக்குது, உங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டூல், எந்த ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளைண்டாக வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த ப்ராடக்டை அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாதீங்க.
நீங்கள் எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ரியலாகவே அந்த ப்ராடக்டை பற்றி இன்னொரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் வந்து விரிவடையும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, இதுக்காக அந்த டூலோட கிரியேட்டர் வந்து அந்த டூலை முதல்ல கிரியேட் பண்ணார். இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் எடுத்துப்போமே. இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் எடுத்திங்கன்னா இதுக்காக அந்த ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த கிரியேட்டர் வந்து கிரியேட் பண்ணார். ரெண்டாவது திங் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைங் தாட் ப்ராசஸ் என்ன, எந்த தாட் ப்ராசஸை பேஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணார். இப்போ நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்னென்னா, டேட்டாவையும் அந்த ரெப்ரசன்டேஷன் வியூவையும் செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய மெயின் தாட் ப்ராசஸ். ஈவன் நான் ரியாக்டோட பிக்கஸ்ட் ஃபேன் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு ஐ எம் பிக் ஃபேனுங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது, நீங்கள் ஒரு டூலை வந்து எப்படி பார்க்கணுங்கிறது தான். ஸோ அந்த டூல் அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த டூலுக்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக நீங்கள் திங்க் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வேறு விதமாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூ நீட் டு லேர்ன் அந்த அண்டர்லைங் தாட் ப்ராசஸ், எதுக்காக அவங்க பண்ணாங்க, அதை எப்படி திங்க் பண்ணி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் தேர்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் எக்ஸாம்பிள் அகைன் ஐ எம் கோயிங் பேக். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து இவங்க இதை கிரியேட் பண்ணாங்க. அப்படிங்கும் போது எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே அந்த பிஹெச்பியில் என்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னு சொல்லி அதை நான் தேட போவேன். இதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் நடந்த இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஷாப்பில் வந்து லிங்க் LINQ அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் க்ரியேட் பண்ணாங்க வே பேக் நான் 2010. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது என்ன கான்செப்ட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உலகமே வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அந்த டூல் அப்படி அது என்ன ப்ரொவைட் பண்ணுது, அதை எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிடாதீங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த டூல் வந்து அட்வொகேட் பண்ணுது, இந்த மாதிரி நீ பண்ணணும், இந்த மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. நான் எனக்கு பிடிச்ச இன்னொரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா க்ளோஜர். அந்த லாங்குவேஜோடைய மெயின் பிரின்சிபல் என்ன, எல்லாத்தையும் வந்து நீ டேட்டாவாக பாரு அப்படின்னு சொல்லுது. அகைன் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலாசபி. ஸோ அகைன் இது எல்லாமே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூலாக பார்க்காம அது சொல்லித்தர விஷயத்தை நம்ம அந்த எஜுகேஷன், அந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு இடத்துலையும் வந்து வைடன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்படி நம்ம ஒன்றா நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரைட் டூல் ஃபார் த ரைட் ஜாப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெக் ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டெக் ஸ்டாக்கை எடுத்துகிட்டு அந்த டெக் ஸ்டாக்கில் டீப்பாக போய் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஒன்ஸ் அதை கற்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டெக் ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய நாலேஜை வைடன் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. ஸோ என்றைக்குமே வந்து இதுதான் என்னுடைய டெக் ஸ்டாக் அப்படின்னு என்றைக்குமே லாக் ஆகிடாதீங்க. ஏன்னா டெக்குங்கிறது வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். பட் அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பர்மனெண்ட். ஸோ என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் த பேசிக்ஸ். ஆல்வேஸ் த பேசிக்ஸ் ஃபஸ்ட். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் வந்து பல வருஷங்களாகி மாறவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நான் சொல்கிறது பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை நீங்கள் மூணுத்தையும் நல்லா கற்றுக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷனில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த HTTPங்கிற ப்ரோட்டோக்கால், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற நான்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அதை கற்றுக்கோங்க. ஒன்ஸ் HTTP கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கற்றுக்கோங்க. டேட்டாபேஸ் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறையா அனதர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா Firebase எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், இட் இஸ் தேர். பட் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ், ஒரு Postgres இல்லைனா MySQL ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக போய்க்கோங்க. பைத்தான், ஜாவா ஆர் ரூபி, வாட் எவர் லாங்குவேஜ். ஓகே. அண்ட் எந்த லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் வெப் டெவலப்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்கும். இப்போ பைத்தான் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளாஸ்க் இருக்குது, ஜாவாவுக்கு சர்வ்லெட் இருக்குது, ரூபிக்கு வந்து சினெட்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து முதல்ல வெப் டெவலப்மெண்ட் லைப்ரரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஜாங்கோ பைத்தானில் இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்ப்ரிங் ஃபார் ஜாவா அண்ட் ரூபி அண்ட் ரைல்ஸ் ஃபார் ரூபி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய நாலேஜ் போர்ட்ஃபோலியோ வந்து ஒன்றா நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராடான பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறம் 2 லாங்குவேஜை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஒன்று வந்து ஹாஸ்கல், இன்னொன்று வந்து க்ளோஜர். இது ரெண்டுமே என்னோடய லைஃப்பில் என்ன ஒரு பெட்டர் ப்ரோக்ராமராக, பெட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாற்றுறதுக்கு இந்த 2 லாங்குவேஜும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. டு கன்க்ளூட், நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பராக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ப்ராடக்டை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிட்டு கஸ்டமரும் மணி மேக் பண்ணும், நம்மளும் மணி மேக் பண்ணும். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான் வந்து அசெட்.
அந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த டெக்னாலஜி வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லயபிலிட்டிஸ். அது எல்லாமே நம்மக்கிட்டேருந்து பாக்கெட்லேருந்து எடுக்கிறது. உண்மையிலே நமக்கு பாக்கெட்டில் வந்து பணம் போட போகிறது வந்து நம்ம டெவலப் பண்ணுற அந்த ப்ராடக்ட். நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும்னா அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், யூஸ் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அந்த டெக்னாலஜி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளார யூ வில் see a different வெர்ஷன். அந்த வெர்ஷன் வரும்பொழுது யூ வில் become a better developer.